உலகெங்கும் வாழும் பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். நம்ம இப்போ ஆவணி மாத பலன்களை பார்க்க போகிறோம். நம்ம ராசிக்கு இந்த ஆவணி மாதம் என்ன நன்மைகள் நடக்க போகுது, எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபட்டால் பிரச்சனைகள் வராமல் தப்பிச்சுக்கலாம், இந்த மாதம் நமக்கு வருமானம் எப்படி இருக்கும், படிக்கக்கூடிய படிப்பில் நம்ம முன்னேற முடியுமா, அதே மாதிரி பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சி இருக்குமா, குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் என்று எல்லா வகையான விஷயத்தையும் ராசி பலன்களை இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த மாத பலன்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் அதை கவனமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். என்ன பரிகாரம் சொல்கிறோமோ அதை செய்யுங்க, பெரிய வெற்றிகளை வரும். எனதருமை மேஷ ராசி அன்பர்களே, சார் மேஷம்னு எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள், இப்படி தான் உழைக்கணும், இப்படி தான் உயரணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க பல பேரை நான் மேஷராசியில் பார்க்குறேன். ரொம்ப சாதாரணமாக நினச்சிடாதீங்க. மேஷராசிக்காரங்களுக்குள்ள ஹெல்பிங் டெண்டன்சி ரொம்ப அதிகம். நீங்கள் அவங்கள்ட்ட பழகி பாருங்களேன், உயிரையும் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் மேஷராசிக்காரங்க. இப்போது என்ன ஆகுது, இந்த பிளானட்டரி பொசிஷன் இந்த ஆவணி மாதத்துடைய பலன்களில் மேஷராசிக்காரங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் மார்ஸ். அந்த மார்ஸ் 3rd பொசிஷனில் இருக்கார். என்றைக்கு ஒருத்தருக்கு இந்த செவ்வாய் இப்படி 3வது ஸ்தானம் அப்படின்னா தைரியம், எதையும் சாதிக்க முடியுங்கிற தைரியம். அந்த தைரியம் இருந்துருச்சுன்னா மற்றதெல்லாம் தானாக நடக்கும். சொல்லுவாங்க பாருங்கள், தைரிய லட்சுமி இருந்தால் மற்ற லட்சுமியெல்லாம் தானாக வந்துடும்னு. அதுதாங்க மேஷராசிக்கு இந்த மாதம் நீங்கள் முக்கியமான விஷயங்களெல்லாம் மைண்டில் ஒரு ஐடியா பண்ணலாம், அதுக்காக நீங்கள் உழைக்கலாம், அதுக்காக முயற்சி பண்ணலாம். கண்டிப்பாக முயற்சி திருவினை ஆகும், காரியம் சக்ஸஸ் ஆகும். மைண்டுக்குள்ளே முக்கியமான விஷயங்களுக்காக வெளியூர் பயணம் செய்வோம் அப்படின்னு தோணும். எந்த ட்ராவலாக இருந்தாலும் துணிஞ்சு பண்ணுங்கள், உங்களுக்கு தான் சக்ஸஸ். கம்யூனிகேஷன் செக்டாரில் வேலைக்கு பல ட்ரை பண்ணுவீங்க. அது கம்ப்யூட்டர் ஃபீல்டாக இருக்கலாம், பிபிஓவாக இருக்கலாம், டெலிகம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், போக்குவரத்து துறைகளாக கூட இருக்கலாம், இல்லை பேச்சாளர்கள் எழுத்தாளர்களாக இருக்கலாம். இந்த மாதிரி துறைகளெல்லாம் கம்யூனிகேஷன் எங்கே சம்மந்தப்படுதோ அந்த ஃபீல்டுலலாம் நம்பர் 1 வரணும்னு நினச்சிங்கன்னா, அந்த ஃபீல்டில் வேலை கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா, டெவலப் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்தை பயன்படுத்துங்களேன். இந்த ஆவணி மாதம் பல நன்மைகளை செய்யும். உங்களுக்கு தனஸ்தானாதிபதி யார்? சுக்கிர பகவான். அவர் பார்த்தீங்கன்னா உங்கள் 6th பிளேஸில் நீச்சமாக உட்காந்துருக்கார். அப்போ எந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போதும் நம்ம பேசுகிற பேச்சில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. நானாச்சு இந்த காரியத்தை செய்து தரேன்னு சொன்னீங்கன்னா நடத்தி கொடுக்குறது கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கும் பாருங்கள், அவங்கெல்லாம் கொஞ்சம் மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். இந்த காலகட்டத்தில் செப்டம்பர் 1 அன்றைக்கி என்ன ஆகுது, நான் ஏன் இங்கிலீஷ் எடுத்து சொல்கிறேன்னா உங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குங்கிறதுக்காக, செப்டம்பர் 1 அன்றைக்கி 6th இருக்கக்கூடிய அந்த வீனஸ் ஆட்சியாக போகிறாரு 7th பொசிஷனில். அதுலேருந்து கல்யாண செய்தி குடும்பத்தில் வருங்க. கெட்டி மேளம் முழங்க போகுதுங்க உங்கள் வீட்டில். ரொம்ப நாளாக என்னங்க பொண்ணே அமையலைங்க, என்னங்க இது, என்ன முயற்சி பண்ணாலும் பொண்ணு அமையல. ₹1,00,000 சம்பளங்கிறாங்க, ₹2,00,000 சம்பளங்கிறாங்க, சொந்த வீடு வேணுங்கிறாங்க, கல்யாணம் ஆகுமானே எனக்கு டவுட்டாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க பாருங்கள். இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும், ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இதெல்லாம் செப்டம்பர் 1 பிஸ்னஸ்க்கு ஒரு லோன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த லோன் கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்குறீங்க. டெஃபினட்டாக கிடைக்கும். எப்போது? ஆஃப்டர் செப்டம்பர் 3. ஏன்னா புதன் உச்சமாகிறாரு. அப்போ நல்ல லோன் சேங்ஷன் ஆகும். யங்ஸ்டர்ஸ் பலருக்கு ஒரு நல்ல ஜாப் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஜாப் எண்ட் ஆஃப் திஸ் மந்தில் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கிறத விட நல்ல ஜாப் கிடைக்கும். 3வது ஸ்தானத்துக்கு அதிபதியானவன் புதன், அவன் தான் உச்சமாகிறான். பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கு. குரு பாருங்க உச்சமாக 4th பிளேஸில் இருக்கார். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் டீச்சர்ஸுடைய சப்போர்ட், பட்டைய கிளம்ப போகிறீங்க, நல்லா படிப்பீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன், புதன், கேது முதல்ல அப்படி இருக்குது. அப்போ என்னென்னா ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்பு நிறைய பேருக்கு வரப்போகுது. குழந்தை வாக்கியம் சம்மந்தப்பட்ட செய்தியும் வரப்போகுது. இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. பிஸ்னஸில் பெரிய அளவுக்கு டெவலப் ஆகிற வாய்ப்பும் இருக்குது. இந்த மாதம் யாரை நம்ம கும்பிட்டா நல்லது நடக்கும் அப்படின்னா, நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் சுடலை மாட சாமி. அந்த சுடலை மாட சாமி வழிபாடுங்கிறதெல்லாம் பெரிய பெரிய வெற்றியை கொடுக்குங்க. செய்து பாருங்களேன், வாழ்க்கையில் வெற்றி தான் வரும். சுடலை மாட சாமியை கும்பிட்டு அவ்வளோ நன்மை நடக்கும் உங்களுக்கு. இவ்வளவு நேரம்
நம்ம ராசிக்குரிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் உட்கார்ந்திருக்கார். கடகராசியிலே குரு பகவான் உச்சமாக இருக்கிறார். சிம்ம ராசியிலே சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் சூழ்ந்திருக்கிறார்கள். இதில் புதன் பகவான் செப்டம்பர் 3 அன்னைக்கு கன்னிராசிக்கு போய் உச்சமாக போகிறாரு. அதே போல் கன்னிராசியிலே சுக்கிர பகவான் நீச்சமாக இருக்கார். இவர் செப்டம்பர் 1 அன்னைக்கு துலா ராசியில் ஆட்சியாக போகிறார். கும்பராசியிலே ராகு பகவான், மீனராசியிலே மக்கர சனி பகவான், அதுபோக சந்திரனுடைய பெயர்ச்சி இந்த மாதத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் தொடங்கி ஒரு ரவுண்டு வந்து திருப்பி சித்திரை நட்சத்திரம் வந்து பிறகு அனுஷம் நட்சத்திரம் முறை சந்திர பகவான் பயணம் செய்ய போகிறார். இந்த மாதத்தில் மிக முக்கியமான பண்டிகைகள் இருக்குது. குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு பண்டிகை. கணவன் மனைவி உறவில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா வரலட்சுமி விரதம் விடுங்க. அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகி கணவன் மனைவி சேர முடியும். இல்லை உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, அது சால்வ் ஆகணும். ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை இருக்குது, சரியாகணும். இல்லை உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, சரியாகணும்னா மிகச்சிறந்த விரதம் வரலட்சுமி விரதம். அந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கணும். இது ஆகஸ்ட் 21ஆம் தேதி. அதே போல் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமி என்பது கண்ணனுக்குரிய அற்புதமான நாள். கோகுலத்திற்கு கண்ணன் வந்த அந்த நாள், அது ஸ்ரீ ஜெயந்தி இன்னைக்கு சொல்கிறோம். அந்த நாளிலே அந்த கண்ண பரமாத்மாவுடைய கிருஷ்ணனுடைய காலடிகளை நம்ம வீட்டு வாசலேருந்து ஆரம்பித்து வீட்டுக்குள்ளே வராமல் வரைஞ்சிக்கிட்டு வரணும். வீட்டில் கிருஷ்ணரை கொண்டாடணும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். மிக மிக முக்கியமான பண்டிகை செப்டம்பர் 14 அன்று விநாயக சதுர்த்தி. விநாயக சதுர்த்தி என்பது நம்ம வாழ்க்கையில் என்ன தடைகள் வந்தாலும் தடைகள் விலக விநாயகரை வழிபாடு செய்யணும். களிமண் விநாயகரை வாங்கிட்டு வந்து அந்த விநாயகரை வீட்டிலே வைத்து அவருக்கு மோதகம், அதிரசம், கொழுக்கட்டை போன்றவற்றை எல்லாம் படைத்து விநாயகரை வழிபடுகிற போது நம்ம என்ன வரங்கட்டாலும் தருவாருங்க விநாயகர். அவ்வளவு அற்புதமான ஒரு பண்டிகை. நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய வேலையில் தடை இருக்குது, குடும்பத்து பிரச்சனை இருக்குது, அது என்ன விதமான பிரச்சனையாக இருக்கட்டுமே, அந்த பிரச்சனைகள் தீர விநாயகர் வழிபாடு என்பது மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடியது. பொதுவாக சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை வழிபடுங்கம்போ. வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மகா சங்கடகர சதுர்த்தி வரும். அதுவும் இந்த ஆவணி மாதம் மகா சங்கடகர சதுர்த்தியும் உண்டு. நான் சொல்வது இப்போ விநாயக சதுர்த்தியை, இந்த விநாயக சதுர்த்தி வழிபாடு மிகப்பெரிய நன்மைகளை தரும். இப்போ நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கிறதெல்லாம் பொதுவான பலன்கள், உங்கள் ராசி ரீதியான பொதுவான பலன்கள். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த கோச்சார பலன்களும் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி, கிரகங்கள் நிலை என்ன, எல்லாத்தையும் சேர்த்து தாங்க முழுமையான பலன் சொல்ல முடியும். அப்படி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு, இங்கே ஸ்க்ரோல் ஆகிற எங்களுடைய நம்பரை நீங்கள் பார்த்து ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நீங்கள் சந்திக்கலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேரில் வந்து எங்களை சந்திக்கலாம். நேரில் வர முடியாதவர்கள் வாட்ஸ்அப் மூலமும் நீங்கள் எங்கள்கிட்ட தொடர்பு கொள்ளலாம். இதே தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் ஒரு மெசேஜ் போடுங்க, உங்கள் பேர், இப்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரை குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டு நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து.